ஹாய் மக்களே! வெல்கம் டு மை சேனல். காலையில எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறமா எங்கள் அம்மா இன்னைக்கு கோதுமை உப்புமா தான் செஞ்சுருந்தாங்க. நேற்று நைட்டே மாவு தீர்ந்துருச்சு, தோசை மாவு. கோதுமை உப்புமா தான் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு இன்னைக்கு காற்று 2 நாளாக ரொம்ப நிறையா அடிச்சுட்டே இருக்குது. அப்படியே வெளியே உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இன்னைக்கு கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காற்று அடிச்சுட்டே இருக்கா, துணியெல்லாம் காயப்போட முடியல. அதனால் கிளிப் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனோம், நானும் சுகந்தனும். போயிட்டு கிளிப்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு என் பையனை தூங்க வைக்கலான்னு தூங்க வச்சேன். அவன் தூங்கவே இல்லை. அப்புறம் விளையாண்டுட்டே இருந்தான். சரி அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. வெசல் வாஷிங் இருந்துச்சு, அதை பண்ணிவிட்டு அப்புறம் டீ குடிக்கலாம் அப்படின்னு. காலையில் இன்றைக்கி டீ குடிக்கல, லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதனால் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடு வச்சுட்டு டீயும் அடுப்பில் வச்சுட்டேன். டீ அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் பார்த்தா என் பையனும் சுகந்தனும் விளையாண்டுட்டு இருந்தாங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு. முன்னாடி உட்கார வச்சு சுகந்தன் ஓட்டிகிட்டு இருந்தான். என் பையனும் அழகாக உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தான். அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் டீ வச்சு குடிச்சிட்டு இல்லையா, மதியானம் சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலை. பாவக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். நாங்கள் அடிக்கடிலாம் எடுக்க மாட்டோம். என்றைக்காவது தோணுச்சுன்னா தான், நான்வெஜ் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா தான் எடுப்போம். அதனால் இன்னைக்கு பாவக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி கசப்பே இல்லை. நானும் கசப்பாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் துளி கூட கசப்பே இல்லை, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு, அதான் பண்ணிகிட்ருந்தேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.